திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி, எம் பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே தினம் காலை 5:20க்கு பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இப்போது திருஞான சம்பந்தரின் 3ஆம் திருமுறை பன்முறை வரிசையில் பாடி பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ஐயா சிவத்திரு சிவனகம் அருளரசு ஐயா அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிய நுழைய ஐயா ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருப்பள்ளி எழுச்சியுடன். திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்கய்யா. சிவாயனம். அனைத்து அடியார்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சிவாயனம். சிவாயனம். திருப்பள்ளி எழுச்சி. விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுபடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் தெரு பெருந்துரையாய் வழி அடியோம் கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பன்னிரு திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரார் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடர்தாம் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடெங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா சாம்பசிவா, அந்த இந்த பாட்டு பாடுங்க. அருட்பெருகு திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய இருகடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி திருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமறை திருக்கோயிலுக்கு செல்றதான அடையாளம். வாழ்க வாழ்க. இப்போது திருநெறிய தமிழோசையில
மூன்றாம் திருமுறையிலே 105வது பதிகமாக திரு கலிக்காமூர் அன்னப்பன்பேட்டை பழம்பஞ்சுரம் பகற்பண் 8 நாழிகை 22லேருந்து 24 நேரம் 2:24லேருந்து 3:36 வரைக்கும். ராகம் இதற்கு சங்கராபரணம் சொல்றாங்க. காவிரி வடகரையிலே 8வது தலமாக சீர்காழிலிருந்து திருவெண்காடு போற பாதையில் இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் பேரு எழுத விட்டுக்கிறேன். இங்க இருக்கிற பெருமான் பேர் அம்பாள் பேர் எழுத விட்டுருக்கேன் நான். சரி. சந்திரசேகர் அழகம்மை. அழகம்மை இதுக்கான பெரிய அதே அந்த லைன்ல எழுத விட்டுக்கிறேன். வாழ்க வாழ்க. அடுத்து இங்க இருக்க பெரிய புராண பாடல் 129. நன்றிங்கய்யா. திரு கலிக்காமூர் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையை 129. திருச்சிற்றம்பலம். வைகும் அந்நாளில் கீழ் பால் மகேந்திர பள்ளி வாசம் செய்வொலில் குறுகாவூரும் திருமுல்லை வாயில் உள்ளிட்டு எய்திய பதிகள் எல்லாம் இன்புற இறைஞ்சி ஏத்தி தையலால் பாகர் தம்மை பாடினார் தமிழ் சொல் மாலை. திருச்சிற்றம்பலம். பெருமான் இறைஞ்சி ஏத்தி தையலால் பாகம் தம்மை பாடினார் தமிழ் கொள் மாலை என்று தமிழ் மாலையாக பாடியிருக்கிறார். வாழ்க. மடவர என் மது விம்மு சோலை வயல் சூழ்ந்தழகாரும் கடல் வரை போதம் கலந்து முத்தம் சொரியும் கலிக்காமூர் உடல் வர என் உயிர் வாழ்க்கையாய ஒருவன் கழலேத்த இடர் தொடரா வினையாயின சிந்தும் இறைவன் அருளாமே. இடர் தொடரான வினையான சிந்தும் இறைவன் அருளாமே. உடல் வரை இன்னுயிர் வாழ்க்கை அப்படின்னு நம்முடைய உடலுக்கும் உயிருக்குமான வாழ்க்கையில் ஒருவனாக அவன் இருக்கிறான். அந்த பெருமானை வணங்க நம்முடைய இடர் தொடராது என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு சாம்பு சிவையவா. மைவரை போல் திரையோடு கூடி புடையே மலிந்தோதம் கைவரையாள் வளர் சங்கம் எங்கும் மிகுக்கும் கலிக்காமூர் மெய்வரையான் மகள் பாகன் தன்னை விரும்ப உடல் வாழும் ஐவரையாக அறுத்தாலும் என்பரதுவும் சரதமே. ஐவரையா சறுத்தாலும் என்பரதுவும் சரதமே. நன்றியா. இறைவனையே உடல் உயிர் வாழ்க்கை என்ற முதல் பாட்டுல சொன்ன ஞானசம்பந்தர் இந்த பாட்டுல இந்த உடலில் வாழும் ஐவரை ஆசறுத்தான் என்று சொல்கிறார். நமக்கு என்ன பண்ணிருக்கான்? இந்த உலகத்தை 5 பூதங்களாக படைத்தான். அதன் அடையாளமாக இங்கே 5 பொறிகளை படைத்தான். மெய்வாய் கண்மூக்கு, அங்க நிலம் நீர் தீ காற்று ஆகாசம். இங்க மெய்வாய் கண்மூக்கு செவி. அதன் வழியாக அனுபவிப்பதற்காக அவன் கொடுத்த கொடைதான் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்ற 5 ஐம்பொறிகளை தந்து 5 புலன்கள் மூலமாக வாழ்க்கையை அனுபவிக்க உதவுகிறான். அந்த 5 அதை அனுபவிக்கலாம், அதன் மேல் ஆசை கொள்ளக்கூடாது. அதற்கு மாறாக அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆசை நீக்கி அன்பு சேர்த்தி என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. தூவிய நீர்மலர் ஏந்தி. அடியேன் வாசிக்கிறேன். தூவிய நீர்மலர் ஏந்தி வையத்தவர்கள் தொழுதேத்த காவியின் நேர்விழி மாதர் என்றும் கவினார் கலிக்காமூர்
மேவிய ஈசனை எம்பிரானை விரும்பி வழிபட்டால் ஆவியுள் நீங்களன் ஆதிமூர்த்தி அமரர் பெருமானே. நாம் இந்த உடலிலே உயிரோடு இருப்பதற்காக அவன் என்ன செய்தான்? ஐம்பூதங்களை படைத்தான். ஐம்பூதங்கள் வாயிலாக ஐம்பொறிகளை படைத்தான். ஐம்பொறிகள் வாயிலாக ஐம்புலன்களை அனுபவிக்க செய்தான். அப்படி இருக்கிறவன் அவன் என்ன பண்றாங்க? ஆவியில் நீங்காது இருப்பதற்காக அவன் ஆதி மூர்த்தியாக இருக்கிறான். அதற்கு அவன் காரணம் நம்ம பெருமான் நமக்கு கொண்ட கொடையாகிய ஐந்தெழுத்து. அந்த ஐந்தெழுத்தின் வாயிலாக அவன் ஆவியில் நீங்க இருக்கிறான். ஐந்தெழுத்து ஓத ஓத பெருமான் நம்முடைய ஆவியிலே தம்மை நமக்கு அருள் செய்வான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. குன்றுகள் 4வது பாட்டு அடியேன் படிக்கிறேன். படிக்குமா? குன்றுகள் போல் திரை உந்தியந்தன் மன்னியர் தரமேதி கன்றுடன் புல்கியம் மனை சூழ்காவினார் கலிகாமரூர் என்றுணர் உரியும் வாழ் எந்தை பெருமான் அடியேத்தி நின்றுணர்வாரை நினைக்கில்லார் நீசர் நம தாமரே. சிவாய நம. ஆவியில் நீங்காதிருப்பதற்காக அஞ்செழுத்தின் அடையாளம் இருக்கிறதுல அந்த அஞ்செழுத்தை நின்று உணர வேண்டும் இந்த பாட்டுல சொல்றார். என்ன? பெருமான் அடியேத்தி நின்று உணர்வாரை நினையகில்லார் நீசர் நமன் தமராமே. நமனாகிய யமனுக்கு நேசராக இருப்பார்கள், அதனாலே பெருமானுக்கு நேசராக இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. வானிடை வான்மதி. ஸ்ரீதேவையாவாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியும் வணங்கி மகிழ்க. திருச்சிற்றம்பலம். ஆமா ஆமா. வானிடை வாழ்மதி மாடம் தீண்ட மருங்கே கடல் போதம் காணிடை நீழலில் கண்டல் வாழும் கழிசூழ் கழிக்காமூர் ஆணிடையை துகந்து ஆடினானை அமர தொழுதேத்த நாளுடை ஆமனோ அன்பு தந்த நலமே நினைவோமே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஆவியில் நீங்காதிருக்கும் ஆதிமூர்த்தி என்று அவன் என்னை அடைந்தான். நான் அவனை அடைய வேண்டும் அல்லவா? அப்படி நான் அவனை அடைவதற்கு அவன் என்ன தந்தான்? எனக்கு அன்பை தந்தான் என்று சொல்கிறான். நான் அடைவாம்பனம் அன்பு தந்த நலமே நினைவோமே. நலமான பொருளாக அவன் இருக்கிறான். வாழ்க வாழ்க. துறை வளரு கேதகை. உமா அம்மாவாங்க. துறை வளர் கேதகை மீது வாசல் சூழ்வான் மலி தென்றல் கரை வளரும் கடல் ஓதம் என்றும் கழிக்கும் கலிகாமோர் மறை வளரும் பொருளாயினானை மனத்தால் நினைந்து ஏத்த நிறை வளரும் புகழ் எய்தும் வாதை நினையாவினையே போமே. மறை வளரும் பொருளாயினானை மனத்தால் நினைந்தேத்த நிறை வளரும் புகழ் எய்தும் வாதை நினையாவினை போமே. சுவாயனம். அவன் எனக்கு அன்பு தந்தால் அந்த அன்புக்கு நான் செய்கிற நன்றி என்ன? அவனை எப்பொழுதும் மனதால் நினைந்து கொண்டே இருந்தால் அதனாலே நிறை புகழ் எய்தலாம் என்று சொல்லி நிறை புகழ் எய்தலாம். வினை நீங்கலாம். நினையா வினை போமே. வினை போகும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு கோலனன் மேனி. அடுத்து கிரண் 7, தர்ஷன் 8. வாங்க. நமச்சிவாயா. நமஸ்வாய் நமஸ்வாய். பரிமார் கலைஞரா? ஆமாங்க. பாடுறது 7வது பாட்டு. கோலனன் மேனி
மேனியன் மாதன் மைந்தார் கோணர் மங்கல்யதி காலம் பொய்கினும் தாம் வழு பாதியற்றும் களி காமூர் ஞாலமும் தீவலி ஞாயிற நம்பன் கழலேத்தி ஓலம் இடாதவர் புழி என்றும் உணர்வை துறந்தாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. கோலனன் மேனியன் மாதர்மைந்தர் கொணரு மங்கலியத்தில் காலம் பொய்க்கினும் தாம்புழு. பெருமானுக்கு வழிபட வேண்டிய மங்கலிய பொருள்கள் எங்க குறைஞ்சாலும் கலிக்காமூர்ல குறையாமல் இருக்கும். அப்படி வளமான பூமி என்று சொல்லி அந்த பெருமான் ஞாலம் தீ ஞாயிறாக இயற்கையின் அடையாளமாக நிற்கிறான். அவனை நாம் ஓலமிடுவதல்ல, அவன் நம்மை ஓலமிட்டு அழைத்தல். நாம் ஓலமிட்டா ஓலமிட்டு உலகலாம் தேடியும் காணேன்னு மணிவாசகர் பாடுவார். நாம் ஓலமிட்டா அவனை நாம் தேடினே இருக்கணும். அதனால நாம் செய்யக்கூடாது, அவன் நம்மை விட்டு ஓலமிட வேண்டும். ஓலமிட்டானா இட்டான்னு சொல்லி இயற்பகை நாயனார் புராணம். இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம். பெருமான் ஓலமிட வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய நாம் பெருமானுக்கு நாம் தொண்டு செய்தால் அவன் நம்மை நோக்கி ஓலமிடுவான் என்ற வகையில அந்த இயற்பகை நாயனார் வரலாற்றை நினைவுபடுத்துகிற பாடலாக அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கண்ணுக்கினியான் தர்ஷன். 8வது பாட்டுமா? வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஊரற வந்தலை நீள் முடியான் ஒளி நீர் உலகாண்டு காரர வக்கடல் சுழ வாழும் பதியாம் கலி காமூர் தேரர வல்கோலாம் பேதையஞ்ச திருந்து வரை பேத்தான் ஆரரவம் பட வைத்த பாத்தம் உடையானிடமாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க அக்கா. எல்லாம் காலையில் நல்ல அருமையா தூங்குற நேரம். இப்ப எந்த பிள்ளைகளும் இப்ப 8 மணிக்கு 9 மணிக்கு முன்னாடி எழுந்துக்குது இல்லை. ஏன்னா ராத்திரி 12 மணிக்கு முடிச்சுக்குது, காலைல 8 மணி 9 மணிக்கு தூங்குறது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிள்ளைகள் ரெண்டும் காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்து தேவாரம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆர்வமா வந்து படிக்கிறார்கள். வாழ்க. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருள் என்பதற்கு இலக்கணமாக இந்த பிள்ளைகள் காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஆர்வமா படிக்கிறாங்க. அவருடைய ஆர்வத்துக்கு பாராட்டுக்கள். எதிர்காலம் சிறக்க வேண்டும். அதனால ஆரரவம் பட வைத்த பாதம் உடையான். அரவம் என்றது பாம்புன்னு ஒரு சொல்லுவாங்க. அரவம் என்பதற்கு நல்ல ஒலி, விழாக்கொலிக்கு அரவம்னு சொல்லுவாங்க. நல்ல விழாக்கள் செய்தால் இன்னிசை வீணையறி ஆடினர் ஒருவால் இருக்கொடு தோத்திரம் எம்பின் ஒருவால் அப்படின்னு சொல்லுகிற போது அது விழா ஒலிக்கு அரவம்னு சொல்லுவாங்க. அந்த ஆரரவம் வைத்து உகந்த பாதத்தை உடையவன் அவனை அந்த விழாக்கள்ல போய் அவனுடைய திருவடி வணங்குற பேறு பெற்றவன். ஆனா அந்த விழாவுக்கு போனா சொல்ற பாட்டு ஐயா, அந்த பாட்டு சொல்றேன், பூம்படி மக்களம். திருவிழாவுக்கு போனா பூம்படி மக்களம் பாடணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? படிக்கட்டுங்களா ஐயா? படிங்க, அதுதானே சொல்றது. திருச்சிற்றம்பலம். 4ஆம் திருமுறையில் 102வது பதிகத்தின் 3வது பாடல். பூம்படி மக்களம் பொற்படி மக்களம் என்றிவற்றால் ஆம்படி மக்களமாகிலும் ஆரூர் இனிதமர்ந்தார் தாம்படி மக்களம் வேண்டுவரேல் தமிழ் மாலைகளால் நாம் படி மக்களம் செய்து தொழுதுய் மட நெஞ்சமே. நன்றிங்கய்யா. கோயிலுக்கு போய் பெருமானுடைய திருவடியை வணங்க முடியவில்லையே என்ற வருத்தம் இருந்தால் இந்த ஆரரவமாகிய திருவிழா காலங்களிலே அவன் நம்மை நோக்கி வருகிறான். திருவதியிலே அவனை வைத்து வழிபடலாம். நையாத மனத்திறனை நைவிப்பான் இத்தெருவே ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்து செய்யாயோ அருள் கோடை திருளோக்கே சொன்ன திருவிசைப்பா. அதனால பெருமானை அப்படி வழிபட வேண்டும். அப்படி வழிபடுவதற்கு
என்ன பண்ணுவான், பெருமான் எல்லாம் அலங்காரம் பண்ணின்னு வருவான். பூ அலங்காரமும் பொண்ணு அலங்காரம் பண்ணின்னு வருவான். ஐயோ இதெல்லாம் பண்றாங்களே, நமக்கு இந்த மாதிரி புண்ணியம் கிடைக்குமா, நம்ம எப்ப இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சா, நாமும் இப்பவே பண்ணலாம். அதுக்கு அடையாளமாக தாம் படிமக்கலம் வெண்டுதிரேல் தமிழ் மாலைகளால் நாம் படிமக்கலம். அந்த நேரத்துல பெருமான் நோக்கி ஏதாவது ஒரு பதிகத்தை சொன்னா நாம் கூட பெருமானுக்கு தமிழ் மாலைகளால் படிமக்கலமாகிய சாத்துப்படி பண்ணலாம். அப்படி சாத்துப்படி பண்ணி பெருமான் வராரே, அதுக்குதான் ஆரரவம் வைத்த பாதம் என்று பெயர். ஆரரவம்னா நல்ல அருமையான விழா ஒலிகள் கேட்கிற இடம். அந்த விழா நேரத்துல பெருமான் நினைத்து தமிழ் மாலைகள் ஓத வேண்டும். வெறும் சும்மா கடைக்கு போய் வேடிக்கை பார்த்துட்டு பொருள் வாங்கி வருது இல்ல, ஆனால் பெருமானை நோக்கி தமிழ் மாலைகளால் பாட வேண்டும். அந்த வகையில தான் நேத்து என்ன பண்ணப்பா, திருவடி திருத்தாண்ட காமிச்சேன். அந்த பாதம்னு சொன்னார் இல்லையா, அதனால பாதம்னே ஒரு பதிகம் பாடிருக்கார், இன்னொரு பதிகம் பாடிருக்கார். அதனால நம்ம திருவடி திருத்தாண்டம் படிச்சா அதுதான். அந்த பாதத்துக்கு உடைய பிரானாக அவன் இருக்கிறான். வாழ்க வாழ்க. நல்ல சிந்தனைகள். வாழ்க. அறுவரை ஏந்திய மாலும் மற்ற லலிதா அம்மாவா? இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் கொடுத்து இல்ல இப்ப நான் சொன்ன அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் வித்தா இருந்தால் நம்ம இப்ப இந்த பிள்ளைகள் 2 பேரும் காலையில 5 மணிக்கு வந்து பாடிய பருதிமார் கலைஞரும் கண்ணுக்கு இனியானுமாகிய அவர் பேர் என்ன, கிரணும் தர்ஷனும். வாழ்க வாழ்க. தர்ஷன், கிரண் தர்ஷன். வாழ்க. அடுத்து 8வது 9வது பாட்டியா, அறுவரை ஏந்திய மாலும். நமசிவாய ஐயா. வாழ்க. நமஸ்கார் நமஸ்கார். அறுவரை ஏந்திய மாலுமற்றை அலர் மேல் உறைவானும் இருவரும் அஞ்ச எரியுருவாய் எழுந்தான் கலிங்காமோர் ஒருவரையான் மகள் பாகன்றன்னை உணர்வால் தொழுதேத்த திருமருவும் சிதைவில்லை செம்மை கேசுண்டு வார்பாலே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. உணர்வால் தொழுது ஏத்த என்றால் நம்ம இப்ப பண்ற மாதிரிதான் உணர்வால் தொழுது ஏத்தல். காலையில 5 மணிக்கு எழுந்து திருமுறை தமிழோசையில அடியார்களுடன் சேர்ந்து நாமும் திருமுறை படிக்கணும். நல்ல ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு, அதனால காலையில எழுந்துக்க முடியல அப்படின்னு 8 மணிக்கு தூங்குறத விட பெருமான் 5 மணிக்கெல்லாம் எழுந்து திருமுறை தமிழோசையில நாம் திருமுறை பாட வேண்டும் என்ற அந்த உணர்வு, அந்த உணர்வால் தொழுது ஏத்த என்ன கிடைக்கும்? திருமருவும் சிதைவில்லை செம்மை. திரு ஆகிய சிவம், செம்மை என்பது ஞானம். அதனால நமக்கு சிவஞானம் கிடைக்கும். அதனாலே தேசு உண்டவர் பால். தேசு உண்டவர் யாரு? பெருமான் தான். அழகுக்கு அழகர். அதனாலே அவனை தேசுண்டவன் சொல்லுவாங்க. அந்த தேசுண்டனுடைய திரு ஆகிய செம்மையாகிய சிவஞானம் கிட்டும் என்ற வகையில அமைந்த பாடல். அடுத்து மாசு பிறக்கி ஐயா இருக்காமா? மாசு பிறக்கிய மேனியாரும் மருவும் துவராடை மீசு பிறக்கிய மெய்னாரும் அறியார் அவர் தோற்றம் காசினி நீத்திரல் மண்டி எங்கும் வனமார்களி காமோர் ஈசனை எந்தை பிரானை ஏத்த நினைவார் வினை போமே. ஈசனை எந்தை பிரானை ஏத்தி நினைவார் வினை போமே. திருச்சி. அப்ப ஈசனை எந்தை பிரானை நினைவார். அந்த நினைப்பிருந்தால்தான் காலைல 5 மணிக்கு எழுந்துக்க முடியுது, பாட முடியுது. தாத்தா பாட்டி பேரப்பிள்ளை எல்லாம் சேர்ந்து திருமுறை பாட முடியுது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த நினைப்பு தான். நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய். அதனால அந்த நினைப்பு என்ன செய்யும்? ஈசனை எந்தை பிரானை ஏத்த உதவும். அப்படி ஏத்தினால் நம்முடைய வினை போகும் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடியது. வாழ்க வாழ்க. ஆழியுள் நஞ்சமுண்டா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். ஆழியுள் நஞ்சமுதார உண்டன்று அமரர்க்கு அமுதுன்ன
ஊழிதோறும் உளரா அளித்தான் உலக துயர்கின்ற காளியுள் ஞான சம்பந்தன் சொன்ன தமிழால் கலிக்காமோ வாழியம்மானை வணங்கி ஏத்த மறுவா பினிதானே வாழியம்மானை வணங்கி ஏத்த மறுவா பினிதானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அப்போ நல்ல தமிழாலே பெருமானுக்கு நாம் படிமக்கலம் செய்தல் என்று நிறைய பண்ணங்களே, அந்த மாதிரி படிமக்கலம் செய்ததா அந்த தமிழாலே பெம்மானை வாழி என்று வணங்கி ஏத்த நம்ம உடம்பில் இருக்கிற பிணி, உடம்புல இருக்கிற உள்ளத்திலே இருக்கிற பிணியும் நம்மை மறுவாது அடையாதுன்றார். அதனால பெருமானை தமிழாலே பாடினால் உள்ள நோயும் உடல் நோயும் நம்மை அணுகாமல் இருக்கும் என்று. அப்ப நம்ம தமிழ் மிகச்சிறந்த மருத்துவமாக திகழ்கிறது. வாழ்க வாழ்க. சொன்னது ஞானசம்பந்த பெருமான். சரி, வாழ்க. அடுத்து 106வது திருவலஞ்சுழி. இது பழம் பஞ்சுரம், பகற்பண் 8, நாழிகை 22, 24, மணி 2:24 3:36, ராகம் சங்கராபரணம், காவிரி தென்கரையிலே. இது 125வது தலமாக கும்பகோணம் தஞ்சை பாதையில இருக்கிறது. பெருமான் செஞ்சடையப்பர், அம்பாள் பெரிய நாயகி. இதுக்கான பெரிய புராண பாடல் 383. 383 283ங்களா? 383. நன்றிங்கய்யா. 383 தான். புலன்கொள் நில. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். புலன்கொள் என் தமிழ் இருக்கும். நன்றிங்க. வலஞ்சொலி இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 383. திருச்சிற்றம்பலம். புலன்கொள்ளின் தமிழ் போற்றினார் புறத்தினில் அணைந்தே இலங்கு நீர் பொன்னி சூழ் திருப்பதியினில் இருந்து நலம் கொள் காதலின் ஆதர்தால் நாள்தோறும் பரவி வலஞ்சொலி பெருமான் தொண்டர் தம்முடன் மகிழ்ந்தார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த பதியங்கள் எல்லாம் பன்முறையில பாடினாலும் அந்த தலைமுறைகளையும் அந்த பெரிய வரலாற்று முறைகளும் பாடுகிறோம். ஏன்னா பன்முறையில பாடினா நம்ம மாயை தனை உதறலாம், தலைமுறையில பாடினா வினைகள் சுடலாம், பெரிய புராணம் பாடும்போது அந்த ஆணவத்தை அமுக்கலாம். இந்த செய்திகள்லாம் ஒரு பதிகத்துக்கும் 272 பதிகத்தில் 74 தலங்களில் உள்ள 792 பதிகங்களுக்கும் சேக்கிழார் பெருமான் அருளை செய்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம தொகுத்து வைதான் அந்த பதிகத்தை பாடுறோம். அந்த வகையில நமக்கு இந்த திருமுறைகள் நமக்கு உதவுகின்றன. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு காரணி வெள்ளை. ஐயா முதல் பாட்டே ஒன்றும் பாடலைங்கய்யா. முதல் பாட்டு படிங்க. முதல் பாட்டு பாடலையா? அதை போயிட்டு தானே. பள்ளமதாய படர் சடை மேல் பயிலும் திரை கங்கை வெள்ளமதார விரும்பி நின்ற விகிதன் விடையேறும் வள்ளல் வலஞ்சுழி வாணன் என்று மறுவி நினைந்தேத்தி உள்ளம் குருக உணருமென்கள் ஒரு நோய் அடையாவே உள்ளம் குருக உணருமென்கள் ஒரு நோய் அடையாவே. பெருமானை உள்ளம் முருக நினைக்க வேண்டும். அதனாலதான் இந்த செய்தியை ஏன் சொன்னேன்னா, இப்ப நான் சொல்ற இந்த செய்திகள்லாம் என்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்கேன். இந்த தேதி கூட குறிப்பிட்டிருக்கேன். 12/7/2018 குறிப்பிட்டிருக்கேன். அதாவது 6 ஆண்டுகளுக்கு முன்ன அந்த கற்பகத்தை இந்த புத்தகம் வாங்க சொல்ல அந்த கற்பக புத்தகத்துல இந்த செய்திகளாம் நான் இணைச்சிருக்கிறேன். அப்பன் மாதிரி நிகழ்ச்சி செய்ய போறேன், திருமுறை தமிழ் படம் அப்பன் சொல்றதுக்கு உதவுன்றதுக்காக எழுதல. திருமுறை எழுதும் போது இப்படி எழுதணும். பன்முறையில எழுதும் போது அதனுடைய தலைமுறையை சேர்ந்த நம்ம வினை தேயவும்
பெரிய புராண பாடலை இணைத்து நம்முடைய ஆணவம் அடங்கவும் வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெருமானை உள்ளம் முருகி உணர்ந்து அப்ப 5-6 வருஷத்துக்கு முன்னே எழுதி வச்சது. இப்ப நமக்கு அந்த திருமுறை தமிழத்துக்கு உதவுகிறது. அதை சொல்ல போனதுலதான் முதல் பாட்டே படிக்க விட்டுட்டேன். வாழ்க வாழ்க. சரி வாழ்க. அடுத்த 2வது பாட்டு செல்வம் தாரணி வெள்ளை. காரணி வெள்ளை மதியம் சூடி கமழ் புன்சடை தன்மேல் தாரணி கொன்றையும் தன் எருக்கும் தழைய நுழைவித்து வாரணி கொங்கை நலால் தன்னோடும் வலம் சுழி மேவியவர் ஊரணி பெய்பலி கொண்டுகந்த உவகை அறியோமே. வாரணி கொங்கை நலால் தன்னோடும் வலம் சுழி மேவியவர் ஊரணி பெய்பலி கொண்டுகந்த உவகை அறியோமே. திருச்சிற்றம்பலம். ஆக திருமுறை படிச்சா ஆணவம் அடங்குமான அடங்கும் என்பதற்கு அடையாளமாக அமைந்த பாடல் இந்த பாடல். ஊரணி பெய்பலி கொண்டு உகந்த உவகை அறியோமே. பெருமான் என்ன பண்றான்? பிரம்ம கபாலத்திலே நம்முடைய ஆணவத்தை பிச்சையாக ஏற்று நமக்கு அருள் செய்கிறான். ஊரணி பெய்பயல் கொண்டு உகந்த உவகை அறியோமே. எம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளின்னு பாடுவார் திருப்பிள்ளைச்சில. எதுக்காக? இந்த பெய்பலி கொள்வதற்காக. வாழ்க வாழ்க. பொன்னியலும் திருமேனி. சதானந்தன் ஐயாவாக. பொன்னியலும் திருமேனி தன்மேல் புரு நூல் பொலிவேத்து மின்னியலும் சடை தாழவர உரி போத்தரவாட மன்னிய மாமரையோர்கள் போற்றும் வலஞ்சுழிவான தம்மேல் உன்னிய சிந்தையில் நீங்கிகில்லாக்கு உயர்வாம் பிணியே. உன்னிய சிந்தையில் நீங்க கில்லாக்கு உயர்வாம் பிணி போமே. திருச்சிற்றம்பலம். இந்த சிவனரியே சீரான வாழ்வு தரும் இந்த டெலகிராம் சேனல் இது நமக்கெல்லாம் கிடைத்த பெரிய கொடை. இரவுல 10 மணிக்கு மேல அடியார் இழப்பத்தை நினைத்து பெரிய புராணம் படிச்சு அதை நினைவோட தூங்கிட்டு காலை எழுந்த உடனே திருமுறை தமிழோசை படிக்கிற புண்ணியம். அதனால அப்படி உண்ணிய சிந்தை நீங்க இல்லாமல் நம்மை வைத்திருக்கிறது. அதனால என்ன பலன்னு கேட்டா, வெறும் காசு பணம் இல்ல, அதெல்லாம் வரவும் போயிடும். ஆனால் உயர்வாம் பிணி போமே. பிணியில வேற உயர்வான பிணி இருக்குதா? ஆமான்னு சொல்லுவார். எது உயர்வான பிணி? ஆணவம் மாயை கண்மத்துல உயர்வானது ஆணவம்தான். அந்த ஆணவமாகிய யான் எனது என்ற செருக்கு போக வேண்டும். அது எதனால அமையும்? உன்னிய சிந்தையினால் அமையும். அந்த உன்னிய சிந்தையைக்கான வழிவகைகளை இந்த சேனல் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு. இரவுல பெருமானை அடியார் புகழை பேசி உறங்குகிறோம். காலை எழுந்து இந்த திருமுறை தமிழை பெருமானுடைய புகழை பாடுகிறோம். வாழ்க வாழ்க வாழ்க. விடையொரு பாலொரு. 4வது பாட்டு. அடுத்து தர்ஷன். தர்ஷன் ஐயா இடையூறுக்கு மன்னிக்கவும். தேனில இருந்து அம்மா ஒருத்தர் வந்திருக்காங்க, உமா அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்கு கூப்பிட்டீங்களா ஐயா? அடுத்து வந்து தர்ஷன் கிரண், அதுக்கப்புறம் உமா மகேஸ்வரி. குறிப்பிடுத்தீங்களா? காலையில அவங்க வந்து இந்த 27 உருமார்கள் படிக்கணும்னு நேற்று ஆசையா சொன்னாங்க. நானும் சொன்னேன் சிவசிவா. அதுக்கு நானும் வர்றதுக்கு மறந்துட்டேன். அதான் வந்தாங்களான்னு கேட்கறேன். இந்த வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. பரவாயில்ல, முடிக்க சொல்ல இன்னொரு வாட்டி படிக்கலாம். நிகழ்ச்சி முடியும் போது இன்னொரு வாட்டி திருமுறை ஆசிரியர் பேர சொல்லி முடிக்கலாம். நன்றி 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 நன்றிங்க. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. பரிதிமார் கலைஞர். ஐயா நான் வந்து தர்ஷன் பேசுறேன் ஐயா. கண்ணுக்கு இனியான். வாழ்க. திருச்சிற்றம்பலம். விடையொரு பால் விரும்பு மெல்லியல் புழுக்கிய தோர் சடையொரு பாலிடங்கோல் தாழ் குழல் போற்றி செய்ப நடையொரு பால் சிலம்பு நாளும் வாழன் சுழி சேர் அடையொரு பால் அடையாது செய்யும் செய்கை அறியோமே.
திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த பாட்டுல பால் பால் பால்னு பலமுறை பாலை பாடியிருக்காரு. ஏன்னா நம்ம பிறந்த உடனே சாப்பிடுறது பால் தான், இறந்தப்புறம் பால் ஊதி சாப்பிடுப்பாங்க இல்லையா? அதனால பிறப்புக்கும் இறப்புக்கும் நமக்கு உதவுவது இந்த பால் தான். இந்த இடத்துல பால் என்பது பக்கம். விடையொரு பால்னா விடையின் பக்கமாக நிற்கிறான் என்பது அடையொரு பால் அடையாத செய்யும் செய்கையே. பெருமானுடைய பக்கத்திலே அடைந்தால் நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்வான் என்ற செய்யும் செய்கை அறி. அவன் என்னென்ன செய்யறான் நமக்கு தெரியாது. நாம் கேட்டா இந்த உடம்பை கொடுத்தான், நாம் கேட்டா இந்த உயிரை கொடுத்தான், நாம் கேட்டா நமக்கு வாழ்க்கையில நலங்களை எல்லாம் செய்தான். அதனாலே அவன் என்ன செய்கிறான் நமக்கு அறியாது. அவன் செய்கிற நன்மைகளை நாம் அறிவதே இல்லை. நன்மை வருகிற போது நான் சொல்லிட்டு தீமை வர சொல்ல மட்டும் அவனை நம்ம நினைக்கிறோம், ஐயோ கடவுளனை சோதிக்கிறானே அப்படின்னு. ஆனா அப்படி சோதித்தால் அவன் நமக்கு அருள் செய்வான். ஏசினும் யானுன்ன ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவான். வாழ்க வாழ்க வாழ்க. கையமரும் மழு. அஞ்சாவது பாட்டு. வாங்க, இப்பதான் பரிதிமார் கலைஞர். ரெண்டு பேர் குரலும் ஒரே மாதிரி தான், அடையாளம் தெரிய மாட்டேங்குது. முகம் தெரிஞ்சா அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன். வாழ்க வாழ்க ராஜா. பாடு ராஜா. கையமரும் மழு. திருச்சிற்றம்பலம். கையறம் மழு நாகம் வினை கலை மான்மதி ஏந்தி மெய்யமரும் கொடி பூசி விகும் குழையாத்தர் தோடும் கையமரும் மரபாடடு படர் சடையார்க்கிடமா மெய்யமரும் பொழில் சூழும் வலஞ்சுழி மாநகரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. கையமரும் மழு மழு நாகம் வீணை கலைமான் மரி இவற்றையெல்லாம் ஏந்தி இருக்கிறான்னு சொல்றார். அதுல பெருமான் வீணை ஏந்தி இருக்கிறான் என்பது முக்கியம் இல்லையா? ஆனா திருமுறைகளை வீணை வாசித்து வழிபடுதல் பழைய முறை. இப்ப அதெல்லாம் விட்டுட்டாங்க, ஏன்னு தெரியல. அதனால அந்த மாதிரி இப்போ இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரு பரிதிமார் கலைஞனும் கண்ணுக்கிணியானுமாகிய கிரணும் தர்ஷனும் என்ன பிற்காலத்துல இவர் இல்லவா ஐயா பன்னீர்செல்வம் ஐயாவுடைய ஓதுவாமூர்த்தியோட பேர பிள்ளைகள். அதனால அருமையா இந்த வீணை வாசிச்சு தேவாரம் பாடி பெரிய புகழ் பெறணும்னு வாழ்த்தோம். இந்த நாள்ல எல்லாருமா சேர்ந்த பிள்ளைகளை வாழ்த்தோம். வாழ்க வாழ்க. காலையில 5 மணிக்கெல்லாம் வந்து படிக்கணும்னு நினைச்சு படிக்குது பாருங்க. அதனால அந்த அந்த வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. தண்டோடு சோளம். தாமோதரையா அவங்க தண்டோடு சூலம் தழைய ஏந்தி தையல் ஒரு பாகம் கண்டிடு பெய்பலி பேணி நானார் கரியின் உரி தோலர் வண்டிடு மொய் பொழில் சூழ்ந்த மாட வலஞ்சுழி மன்னியவர் தொண்டோடு கூடி துதைந்து நின்ற தொடர்பை தொடர்வோமே தொண்டோடு கூடி துதைந்து நின்ற தொடர்பை தொடர்வோமே. நன்றி ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பொதுவா தாமோதரன்னா அது வந்து திருமாலை குளிக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன், தாம்போது அரன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் காஞ்சிபுரத்துல இருந்தாலும் படிப்பாரு, நாகைக்காரணத்துல வந்து படிப்பாரு. அதனால தொண்டோடு கூடி துதைந்த தொடர்பு. அந்த ஆனா அந்த திருமுறை படிக்க வேண்டிய தொண்டை எங்க இருந்தாலும் தொடரணும். காஞ்சிபுரத்துல வீட்டுல இருந்தானே இல்ல நாகைக்கோரணத்துல தொழில இருந்தானே அங்கேயும் தொடரும்னு சொல்லி அந்த தொண்டோடு கூடி தொடர்பு இல்லையா, அந்த தொடர்பை தொடர வேண்டும். அதற்காக அவர் தாம்போது அரணாக நமக்கெல்லாம் காட்சி தருகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. கல்லியலும் மலை. 7வது பாட்டு. உமா மகேஸ்வரி தேனி இருக்கீங்களா? வாங்க. நடராஜ ஐயா சொன்னார்களே, உமா மகேஸ்வரி தேனி. ஐயா இருக்கிறேங்க ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். எங்க இருக்கீங்க மணிகா? நாங்க தேனி மாவட்டம். தேனி மாவட்டம் இருக்கீங்களா? சரி சரி. வாழ்க வாழ்க. மதுரை தாண்டி. ஆமாங்க ஐயா. சரி மாதா. படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க. எத்தனாவது? 6வது பாடலுங்களா? 7வது பாட்டுமா? 7வது பாட்டு. கல்லியலும் மலை மங்கை. மலை அங்கை நீங்க. கல்லியலும் மலை அங்கை. சிற்றம்பலம்.
கல்லியலும் மலை அங்கை நீங்க வளைந்து வளையாதார் சொல்லியலும் அதில் மூன்றும் செற்ற சுடரான் இடர் நீங்க மல்லியலும் திரள் தோளும் மாதி வலம் சொலி மாநகரே புல்கிய வேந்தனை புல்கி ஏத்தி இருப்பவர் புண்ணியரே புல்கிய வேந்தனை புல்கி ஏத்தி இருப்பவர் புண்ணியரே. நன்றிங்க ஐயா. கல்லியலும் மலை அங்கை நீங்க வளைத்து வளையாதான் என்று சொல்லி அந்த மேரு என்ற மலை அது கல்லாலானது. அது என்ன பண்ணாரு? வில்லா வளைத்த அந்த செய்தியை சொல்ற பாட்டு இது. வாழ்க வாழ்க. வெஞ்சின வாழறக்கன். 8வது பத்மாவதி அம்மா. பத்மாவதி அம்மா ஐயா திருவடி சரண் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க. வெஞ்சின வாழறக்கன் வரையை விரலால் எடுத்தான் தோல் 5 ஒரு 6 2 4 ஒன்றும் அடந்தார் அழகாய நஞ்சிருள் கண்டத்து நாதர் என்றும் நடுங்கும் இடம் போலும் மஞ்சுளாவும் பொழில் வண்டு கொண்டும் வலஞ்சுழி மாநகரே மஞ்சு உலாவும் பொழில் வண்டு கொண்டும் வலஞ்சுழி மாநகரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மஞ்சுளவும் பொழிந்து மேகங்கள் தழுவுகின்ற சோலைகள், அந்த சோலைகளே வண்டு கண்டும் இடமாக வலஞ்சொழியிருக்கின்ற இயற்கை ரசித்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு ஏடிய நான்முகன். சங்கரையா வாங்க. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஏடியல் நான்முகன் சீர்நெடுமாலன மென்றவர் காணார் கூடிய காகூரியாய் இந்த புழகல் உலகேத்த வாடிய வெண்டலை கையிலேந்து வலங்கு மேயமான் பாடிய நான் மறையாளர் செய்யும் சரிதை பல பலவே பாடிய நான் மறையாளர் செய்யும் சரிதை பல பலவே. திருச்சிற்றம்பலம். பாடிய நான்மறையாளர் செய்யும் சரிதை பல பலவேன்று நான்மறையாகி அஞ்செழுத்தை ஓதி அடியார்கள் செய்த தொண்டுகள் பலவாறுக்கின்றன. அந்த பலன்தான் பெரிய புராணம். அதை அவர்கள் ஆளாளுக்கு ஒரு தொண்டு செய்ய, ஒருத்தர் செய்த மாதிரி இன்னொருத்தர் அவர் செய்தாரன்னு நான் செய்யல. அதனால அடுத்தவர்கள் செய்த தொழிலை செய்யாமல் தன்னுடைய தொழிலையே தொண்டாக கொண்டு செய்தார்கள். அதுல அமைந்த பல சரிதங்கள் தான் பெரிய புராணம் என்று நம்முடைய திருத்தொண்டர் புராணத்தை நினைவுபடுத்துகிற பாடலாக அமைகிறது. வாழ்க வாழ்க. குண்டரும் புத்தரும். வேலரசி அம்மாங்க. குண்டரும் புத்தரும் கூரையின்றி குழுவார் உரை நீத்து தொண்டரும் தன்றொழில் பேண நின்ற கழலான் அழலாடி வண்டமரும் பொழில் மல்கு பொன்னி வலஞ்சுழி வாணன்யமான் பண்டொரு வேள்வி முனிந்து செற்ற பரிசே பகர்வோமே பண்டொரு வேள்வி முனிந்து செற்ற பரிசே பகர்வோமே. சிவா சிற்றம்பலம். பண்டொரு வேள்வி புரிந்து என்று தக்கன் செய்த யாகத்தை சொல்லி, அந்த தக்கன் செய்த யாகத்துல என்னென்ன தீமைகள்லாம் வந்தன, அந்த தீமைகளை எப்படி அழித்தார், அந்த 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 செற்ற பரிசை பகர்வோம் என்று சொல்கிற மாதிரி தக்க யாகத்தை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. வாழியம்மான் என 14வது பட்டம்மாள். வாழியம்மான் என கெந்தைமைய வலஞ்சுழி மாநகர் மேல் காழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன
கருத்தின் தமிழ் மாலை ஆழி வையகத்தேத்த வல்லார் அவர்க்கு ஏத்த வல்லார் அவர்க்கு தமருக்கும் ஊழியொரு பெருமின்பமுக்கும் ஒருவும் உயர்வோமே ஊழியொரு பெரு இன்பமுகும் உருவும் உயர்வாமே. சிவாய நம. ஞான சம்பந்தருடைய தமிழ் மாலை அதை வையகத்தார்கள் ஏத்த வல்லாருக்கும் தமருக்கும், தமர் என்பது சுற்றத்தார், நம்மை சுற்றி இருக்கிறவள். அதெல்லாம் இந்த சுற்றம் என்பது இறைவன் கொடுத்த கொடை. இன்னாதான் எனக்கு அப்பா வரணும், இன்னாதான் அம்மா வரணும், இன்னாதான் அண்ணன் தம்பி வரணும்னு நம்மளால முடிவு பண்ணோம், பெருமான் முடிவு பண்ணார். அதனால அவர்க்கும் தமருக்கும் என்று சொல்லி அந்த சுற்றத்தாரை நாம் கொடையாக கருத வேண்டும். நாம் பழகிற பழக்கத்தை வச்சு அவர்கள் நம்மிடத்திலே அன்பு செலுத்துவார்கள். நாம் வெறுப்ப காட்டினா அவர்கள் வெறுப்ப காட்டுவார். நாம் அன்பை காட்டில அவர்கள் அன்பு செலுத்துவார். அதனால பெருமான் நமக்காக கொடுத்த கொடை. அதனால இந்த பந்தம் அறுக்க வேண்டும்னு சொல்லி சுற்றத்தை அறுக்கிறது அல்ல, பந்தவன் நம்மை பந்தித்திருந்து 50 ஆசைகளை அறுத்தல். அதனாலே சுற்றத்தார் என்பது போற்றப்படையவர்கள். அதனாலே அவர்க்கும் தமருக்கும் என்ன வரும்? அப்படி போற்றினால் இன்பம் வரும். அதனாலே இன்பம் ஓங்கும் உருவும் உயர்வாமே, நமக்கு உயர்வு கிடைக்கும் என்று அறிவுறுத்துகிற திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திருநாரையூர் 3ஆம் திருமுறையிலே 107வது பதிகம். பண் பழம் பஞ்சுரம், பகற்பண் 8, நாழிகை 22-24, மணி 2:24 3:36. ராகம் சங்கராபரணம். காவிரியினுடைய வடகரையிலே 33வது தலமாக சிதம்பரத்துக்கு தென்மேற்கே அமைந்துள்ளது. இங்க இருக்கிற பெருமான் சௌந்தரநாதர், அம்பாள் திரிபுர சுந்தரி. இதற்கான பாட்டு 253. நம்பரை நலந்திகள் நாரையூர். நன்றிங்கய்யா. நாரையூர் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை 253. திருச்சிற்றம்பலம். நம்பரை நலம் திகழ் நாரையூரினில் கும்பிடும் வெறுப்பொடு குறுகி கூடிய வம்பலர் செந்தமிழ் மாலை பாடி நின்று எம்பிரான் கவுனியர் தலைவர் ஏத்தினார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. எம்பிரான் கவுனியர் என்று சொல்லி நமக்கெல்லாம் பிரானாக இருக்கிற கவுனியனாகிய ஞானசம்பந்தன் சொன்ன செந்தமிழ் மாலை. வாழ்க வாழ்க. கடலிடை வெங்கடு நஞ்சமுண்ட கடவுள் விடையேறி உடலிடையில் போலி பூசவல்லார் உமையோடொரு பாகம் அடலிடையீர் சிலை தாங்கி எய்த அம்மானடியார் மேல் நடலை வினை தொகை தீர்த்துகந்தான் இடம் நாரையூர்தானே. நடலை வினை தொகை தீர்த்துகந்தானிடம் நாரையூர்தானே. நமக்கு இந்த வினைகள் போகணும்னா திருமுறை படிக்கணும்னு சொல்லணும் இல்லவா? அந்த திருமுறைகளை தொகுத்தெடுத்த பெருமைக்குரியவர் நம்பி ஆண்டார். நம்பி இந்த மாசம் தான் அவருடைய குரு பூஜை வைகாசி புனர்பூசத்துல வரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருது. அடுத்த 9ஆம் தேதி வருது அந்த வைகாசி புனர்பூசம். அதனால அந்த நாரையூர், அவர் பிறந்த இடம் நாரையூர் இல்லையா? அந்த நாரையூர் பெருமான் நடலை வினைத்தொகை தீர்த்து வந்தான் என்று நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்க்க நம்பியாண்டா நம்பி மூலமாக நமக்கு திருமுறையை தந்தான். அதனால திருமுறை படிக்க சொல்ல நம்ம நாரையூர் பெருமானை நினைந்து படித்தால் நம்முடைய வினைகள் தீரும் என்ற வகையில ஞானசம்பந்தர் அது முன்னாடியே சொல்லிட்டு 7ஆம் நூற்றாண்டு சொல்லப்பட்டார். இவ அவர் தொகுத்தது 10ஆம் நூற்றாண்டுல. ஆனா அதுக்கு 300 ஆண்டு கூட ஞானசம்பந்த பெருமான் அதை ஊகித்து சொல்லுமாறு இந்த சொல்ல பாடியிருக்கிறார். நடலை வினைத்தொகை தீர்த்து உகந்தான் நாரையூர். வினை தீர்வதற்கான திருமுறைகளை தொகுத்து கொடுத்த நம்பியாண்டா நம்பி அவதாரத்தலமாகிய திருநாரையூர். அங்கிருக்கிற பெருமான் பொல்லா பிள்ளையார்னு சொன்னாலும் அங்க இருக்கிற அந்த சிவன் அந்த சௌந்தரநாதனும் திரிபுர சுந்தரியும் அவர்கள் தான் நமக்கு திருமுறையை கொடுக்க அருள் செய்த பெருமானாக இருக்கிறார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. விண்ணின் மின்னேர் மதி. சிவ சித்ரா வாழப்பாடி. வாங்க ஐயா. திருச்சிட்டம்பலங்க ஐயா.
அடியார் பெருமாள் பொன்னார் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். விண்ணின் மின்னேர் மதித்து உதிநாகம் விரிபூ மலர்கொன்றை பெண்ணின் முன்னே மிக வைத்துகந்த பெருமான் எரியாடி நன்னிய தன்னடியார்களோடும் திருநாரையூரான் என்னும் வினை போகும் வண்ணம் இறைஞ்சும் நிறைவாமே. விண்ணின் மின்னேர் மதித்துதி நாகம் விரிபூ மலர்கொன்றை பெண்ணின் முன்னே மிக வைத்துகந்த பெருமான் எரியாடி நன்னிய தன் அடியார்களோடும் திருநாரையூரான் என்னும் வினை போகும் வண்ணம் இறைஞ்சும் நிறைவாமே. திருச்சிற்றம்பலங்க. நன்றிங்கய்யா. அப்ப நன்னிய தன் அடியார்களோடும், இப்ப இங்க திருமுறை தமிழோசையில இருக்கிற சூழ்ந்திருக்கிற அடியார்கள், அந்த அடியாரோடு சேர்ந்து திரு நாரையூர் பெருமான் பொல்லா பிள்ளையார் வழியாக கிடைத்தாலும் பொல்லா பிள்ளையார் யாரு? அந்த பெருமானுடைய ஆற்றலின் வடிவம், அறிவின் வடிவம் முருகன் என்றும் ஆற்றலின் வடிவம் விநாயகர் சொல்வார்கள். அந்த பொல்லா பிள்ளையார் வழியாக நாரையூர் பெருமான் நமக்கு என்ன பண்ணான்? அந்த திருமுறை தந்தான். அந்த திருமுறை தந்த அவனை எண்ணினால் நம்முடைய வினை போகும். ஏன்னா வினை போவதற்காக திருமுறை படிக்கிறோம். அதனால வினை தீர்ந்தால் மாயை அகலும், மாயை அகன்றால் ஆணவம் அடங்கும். அதனால அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தருகிற அந்த பெருமானை எண்ணுமின் வினை போகும் என்று சொல்கிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். அவனுடைய பெருமானை இறைஞ்ச நிறைவாம் நாம் நிறைவான எண்ணம் பெறலாம். வாழ்க. தோடொரு காதொரு. மூன்றாம் பாடு. தமிழரசி வாங்க. இருக்கீங்களா? ஆத்தூர் தமிழரசி வாங்கம்மா. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. தோடொரு காது சேர்ந்த குளையான் இழை தோன்றும் பீடொரு கால் பிரியாது நின்ற பிறையான் மறையோதி நாடொரு காலமும் சேர நின்ற திருநாரையூரனை பாடுமின் நீர் பழி போகும் வண்ணம் பயிலும் உயர்வாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. திருநாரையூரை பாடினால் நம்முடைய பழி போகும், நாம் உயர்வு எய்தலாம் என திருமுறையை தந்த நம்பியாண்டா நம்பியனுடைய அவதார தலமாகலோ. அதனாலே அதை நினைத்து அந்த நாரையூரை பெருமானை நாம் போற்றுவோம், அவனை பாடுவோம். அதனாலே நாமும் உயரலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. வெண்ணிலனும் சடைமேல் சடை நடராஜையா வாங்க. எத்தனாவது பாடுவீங்க? 4வது பாட்டி அண்ணா. 3 107 4 பழம்பஞ்சரத்துல 3ஆம் திருமுறை 107வது பதிகம் 4வது பாட்டு. வெண்ணிலவும் சடைமேல். 3ஆம் திருமுறை 107. ஐயா பழம்பஞ்சுரங்களா? ஆமாயா. சங்கராபரண ராகையா சிவபெருமான் பாடுங்களா? சங்கராபரண ராகம் சிவபெருமான் அப்படி ஒண்ணு வராதுங்க ஐயா. 107ங்களா ஐயா? நீங்க கேட்டதுனால நான் சொன்னேன், நானா சொல்ல. நான் பாட்டு மட்டும் தான் சொன்னேன். வெண்ணிலம் ஏன்னா பாட்டை எப்படி வேணாலும் பாடலான்னு நான் சொல்லியிருக்கேன். தமிழின் நேர்மை பேசி தாளம் வீணை பண்ணலாம், இல்ல கோழை மிடராக கவி கோளுமிலவாகவும் பாடலாம். நீங்க தான் பழம்பஞ்சரமான்னு கேட்கவே நான் சங்கராபரண ராகத்தை சொன்னேன். அந்த சைவம் டாட் ஆர்ஜில எடுக்கணும் அதுக்காக அதான் பழம்பஞ்சரம் எடுங்க. அதுதான் பழம்பஞ்சரம் சொன்னேன். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. 4 3ல 107 பழம்பஞ்சரம். இப்ப நமக்கு பாட வேண்டியது 4வது பாட்டு. வெண்ணிலவும் சடை சேர வைத்து. தன்னை சரணடைந்தாரை தன் தலைமையிலே தாங்குகிற வெண்பிறையான். வெண்ணிலவும் சடை சேர வைத்து விளங்கும் தலையேந்தி பெண்ணிலமந்தொரு கூறதாய பெருமான் அருளார்ந்த அண்ணல் மன்னி உரை கோயிலாகும்
அணிநாரையூர் தன்னை நல்ல மந்துர வாக்குமின்கள் நடலை கரிசருமே நல்ல மந்துர வாக்குமின்கள் நடலை கரிசருமே. நன்றிங்க ஐயா. திருமுரளி நமக்கு கொடையாக தந்த அந்த நாரையூர் பெருமானை நன்னலமர்ந்து உறவு ஆக்குவின்கள். அவனை நம்முடைய உறவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நாரையூர் பெருமானை உறவாக ஆக்கிக் கொண்டால் திருமுறையினுடைய அந்த சாரம் நமக்கு தானாக கிடைக்கும். அதனாலே நடலை கரிசரலாம் துன்பமெல்லாம் போகும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்த பாட்டை சங்கர ராகத்துல இவர் பாடுவார். நம்ம பாடுங்க. சாம்பசிவையா வானவர் தீவழி 5வது பாட்டு. நன்றி ஐயா. வானமர் தீவழி நீர் நிலனாய் வழங்கும் பலி ஆகும் ஊனமர் இன்னுயிர் தீங்கு குற்றம் உரைவால் பிரிதின்றி நானமரும் பொருளாகி நின்றான் திருநாரையூர் எந்தை கோணவனை குறுகா கொடுவள் வினைதானே குறுகா கொடு வல்வினைதானே. நன்றிங்க. வாழ்க வாழ்க. நான் இந்த வைகாசி விஷயத்துல தருமரை அவன் நினைவு கூர்ந்தா அவர் கூடவே தான் சுத்தி இருந்தேன் சின்ன வயசுல எல்லாம். ஆனா அந்த இசையை என்னால கத்துக்க முடியல. ஏன்னா அப்பவே நான் காலேஜ்ல படிச்சிருந்தேன்னா, டே நீ பாடுங்க வேலையை எம்காம் படிக்கிற வேலையை பாடுறா, நீ பாட்டெல்லாம் நாங்க பாடிக்கிறோம், நீ கேட்டுட்டு போ அப்படின்னு அப்படியே சொல்லி நான் அந்த பாட்டை படிக்கிற புள்ளி கிடைச்சத பாடுற புள்ளி கிடைக்காம போச்சு. ஆனா சாம்பசிவக அந்த புள்ளியை கிடைச்சிருக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கொக்கிரகம் குளிர். கொக்கு வீரகும் குளிர் சென்னி மத்தம் குலாய மலர் சூடி அக்கு அறவோடு அரை ஆத்துகந்த அழகன் குழகாக நக்கமரும் திருமேனியாளன் திருநாரையூர் மேவி புக்கு அமரும் மனத்தோர்கள் தம்மை புணரும் புகழ்தானே. வாழ்க வாழ்க. அந்த புத்தகத்துல புத்துணர்வோ கடமைன்னு போட்டுக்குது. அது ஐயா அழகா பிரிச்சு மனத்தோர்கள் தம்மை புணரும் புகழ்வானே என்று படிச்சார். வாழ்க வாழ்க. பெருமானை நாம் புக்கால் நம்மை புகழ் புணரும் என்ற வகையிலே அந்த அமைந்த பாடல். அதை அழகா பதம் பிரிச்சு படிச்சார். வாழ்க. நான் பதம் பிரிச்சு படிச்சா பொருள் தானா விளங்கிடும். எங்கேயும் போய் டிக்ஷனரி தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் தமிழுடைய சிறப்பு. வாழ்க. ஊழியும் இன்பமும் காலமாகி. அடியேன் படிக்கிறேன் ஐயா. இன்பமும் காலமுமாகி உயரும் தவமாகி ஏழிசையின் பொருள் வாழும் வாழ்க்கை வினையின் புணர்பாகி நாழிகையும் பல ஞாயிறுமாகி நளினரையும் தனில் வாழியர் மேதகு மைந்தர் செய்யும் வகையின் விளைவாமே வாழியர் மேதகு மைந்த செய்யும் வகையின் விளையாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழும் வாழ்க்கை வினையின் புணர்ப்பாகி. நம்ம ஐயா தருமரையா சொன்னதான் ஞாபகம் வரும். ஐயா சொல்லுவாங்க, டேய் நான் மடத்துல இருந்தேன், இந்த திருமுறை படித்தேன், ஆனா நான் பாடுறேன், அந்த மாதிரி நீயும் பாடணும்னு நினைக்கிற, நீ எம்காம் படிச்ச, நீ போய் காலேஜ் ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்ற, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன், என் வேலையை நீ குறுக்கிடாத அப்படின்னு. அதனால
அது வினையின் புணர்ப்பு ஆகி என்னுடைய வினை இப்படி அமைந்தது, உன்னுடைய வினை அப்படி அமைந்தது. அதனால அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றோம். நான் செய்யற வேலை நீ செய்யணும்னு நினைச்சா நீ செய்யற வேலை நான் செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்பார். அந்த வகையில் அதை நினைவுபடுத்துகிற பாடலாக வாழும் வாழ்க்கை வினையின் புணர்ப்பாகி தரமுறையான்னு சொல்லு ஞாபகம் வருது. அதெல்லாம் மலரும் நினைவுகள். அடுத்து கூசமில்லாது அரக்க ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஸ்ரீதேவ். சிற்றம்பலம். கூசமிலாது அரக்கன் வரகை ஒழுங்க எடுத்தான் தோள் நாசமது ஆகி இரடத்த விரலான் கரவாத பேசவிய போடு பேன நின்ற பெரியோன் இடம் போலும் தேசம் உற புகழ் செம்மை பெற்ற திருநாரியூதானே. சிற்றம்பலம். நன்றி. தேசமுற புகழ் செம்மை பெற்ற திருநாரையூர்தானே. ஏன் அந்த தேசமுற புகழ் செம்மை எதனாலே வந்தது? இந்த திருநாரையூர் பெருமான் தான் எழுதும் மறையாகி அந்த ஓலைச்சுவடிலாம் அங்க தில்லையில எடுத்திருந்தப்போ அதை வெளிப்படுவதற்கு நம்பி ஆண்டார் நம்பி மூலமாக உதவினான். அதனாலே அந்த தேசம் புகழ் பெற செம்மை பெற்ற திருநாரையூர் பெருமானே தான் திருமுறைகள் எல்லாம் வெளிப்பட்டு நமக்கு இன்றைக்கு கிடைத்து நாம் பாராயணம் பண்ணுகிற சூழ்நிலையை உண்டாக்கினான். அதனாலே அது தேசம் புகழ் செம்மை. வாழ்க வாழ்க வாழ்க. பூமகனும் அவனை பயந்த. லலிதா அம்மா. லலிதா அம்மா. எந்த பாட்டு ஐயா? 107 9வது பாட்டுமா? 9வது பாட்டு 3 107 9 பழம் பஞ்சரத்துல. ஓ மகனோம் அவனை பயந்த புயலார் நிறத்தானும் ஆமலவும் திரிந்து ஏத்தி காண்டல் அரிதற்கு அறியான் ஊர் பாமருவும் குணந்தோர்கள் ஈண்டி பலவும் பணி செய்யோம் தேமருவோம் திகழ் சோலை சூழ்ந்த திருநாரையோதானே. தேமருவோம் திகழ் சோலை சூழ்ந்த திருநாரையோதானே. பாமருவும் குணத்தோர்கள் ஏண்டி பலவும் பணி செய்யும். இந்த சொல் திருமுறை கண்ட சோழனாகிய ராஜராஜேஸ்வரன் நினைவுபடுத்தும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய அவையிலே போது அமுதவர்கள பல பேர் பல பாடல்களை தேவார பாடலை இசைத்தார்களாம். ஒருத்தர் ஒரு மாதிரி செய்யல. இதெல்லாம் மொத்தமா எங்க கிடைக்கின்ற எண்ணத்தை அவர் தான் கேள்வியா கேட்டார். அமைச்சரிடம் போய் கேட்டார். பாமருவும் குணத்தானாக அந்த ராஜராஜேஸ்வர பெருமான் இருந்ததுனால அமைச்சர்கிட்ட போய் எல்லாம் இங்க அங்கங்க தொட்டு பாடுறாங்கப்பா, தனித்தனியா பாடுறாங்க, ஒரு மாதிரி பாடுறாங்க, இதெல்லாம் மொத்தமா எங்க இருக்குன்னு அமைச்சர்கிட்ட கேட்டாராம். அமைச்சர் சொன்னாராம், இல்லையா அங்க திருநாரையூர்ல பொல்லாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காரு, அவரை பூசிக்கிறாரு, அவர் கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுறாராம். அதனால நம்மலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னா நான் அவர் கொடுத்தா மட்டும் சாப்பிட்றேன், நான் அவரை போய் கேட்டா கிடைக்கும்னு சொன்ன உடனே சரி அப்படியே அவனை கூப்பிடுன்னு சொல்ல அரசன். அந்த பாமருவும் குணத்தினாலே இவர் திருநாரையூரை தேடிக்கொண்டு போனார். அங்கே போய் பணி செய்வதற்காக இங்கிருந்து அவர் பொருள் எல்லாம் கொண்டு போய் அந்த திருநாரையூர்ல இருக்க நம்பியாண்டார் நம்பி கொடுத்து அவர் மூலமா படைத்தார். நான் படைக்கிறேன் நீ சாப்பிடுன்னு சொன்னா பெருமான் சாப்பிடுவானான்னு சந்தேகம் அவருக்கே வந்துச்சு. அதனால நம்பியாண்டார் நம்பில கொடுத்து இந்த பொருள் எல்லாம் நீங்க கொடுத்து பல பண்டங்களையும் கொடுத்து அவரை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் இந்த திருமுறைகளை பத்தி கேட்டு அது வழியா எல்லாம் கிடைச்சது. அதனால திருநாரையூர் என்பது திருமுறையை கண்டெடுத்த சிறப்புடைய தலமாக திகழ்கிறது. அதனாலே தேமருவும் சோலை சூழ்ந்த திருநாரையூர் நமக்கு திருமுறை கொடுத்த
கொடை என்று சொல்ல வேண்டும். வாழ்க வாழ்க. வெற்றரையாகிய வேடம் காட்டி. 10வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். வெத்தரையாகிய வேடங்காட்டி திரிவாத்துவராடை உற்றரையோர்கள் உரைக்கும் சொல்லை உணராதெழுமீன்கள் ஒற்றுமையாததோர் கொல்லையம் மான் ஒழுகன் தொழிலாக பெற்றி வரும் பெருமான் வாய்ஸ் பிரேக் அதையா சரியா வரல பாட்டு. சரியா ரெக்கார்ட் ஆயிட்டு நினைக்கிறேன். போன்ல சார்ஜ் இருக்கா பாரு. ஆமா நிறைய வாய்ஸ்ல பிரேக் வருது. சரியா பாட்டு ரெக்கார்ட் ஆகல. பாடிட்டுங்களா ஐயா? நீங்க பாடுங்கம்மா. அது எப்படிங்க அந்த போன் தான் பாட முடியலன்றாங்க, அதே போன்ல எப்படிங்க திரும்பி பாட முடியும்? அது அவங்க வேற போன்ல அவங்க பாடுறேன்னு சொல்றாங்கல்ல, கேட்போம். அம்மா சார்ஜ் அதிகமா இருக்குங்க, அதனால பாடுறாங்க. அவங்க வேற ஒரு போன் வச்சிருப்பாங்க. அம்மா லலிதா மேடம் இன்னொரு போன் இருக்கு, அதுல பாடுறாங்க பாட்டா. வெற்றரையாகிய வேடங்காட்டி திரிவார் துவராடை ஒற்றரையோர்கள் உரைக்கும் சொல்லை உணராதெழுமின்கள் குற்றம் இல்லாதோர் கொள்கையம்மான் குழகன் தொழுலார பெற்றரவாட்டி வரும் பெருமான் திரு நாரை உரை சேர்வே பெற்றரவாட்டி வரும் பெருமான் திரு நாரையோர் சேர்வே. வாழ்க வாழ்க. நல்லா அருமையா கேட்டுது. நீங்க அடுத்த முறை என்ன பண்ணீங்கன்னா, ஐயா போன் சரியா இல்லைன்னா உங்க போன் ஐயாட்ட கொடுத்து அவரு பாட சொல்லிடுங்க. நான் அவருக்கு ஒரு நல்லா கேட்டுரும். சரிங்களா? வாழ்க வாழ்க வாழ்க. இன்னொரு பாட்டுக்கு தான் அந்த பாட்டை முடிச்சிடலாம். பதியத்தை முடிச்சிடலாம். ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கேன், அந்த பதியத்தை முடிச்சுட்டு அப்புறம் பேசுவோம். ஒரு நிமிஷம். கடைசி பாட்டு பாடியலும் திரைசூழ். நீ பாடு அந்த பாட்ட. உமா அதுக்கு இல்ல நேத்து அப்புறம் அது பேசுவோம் அந்த பதியத்தை முடிச்சுட்டு பேசுவோம். ஒரு நிமிஷம் இரு. இந்த பதிகம் முடிய போது அந்த கடைசி பாட்டை பாடிட்டு அப்புறம் பேசலாம். பாடுங்கம்மா. உமா மகேஸ்வரி. திருச்சிற்றம்பலம். பாடியலும் திரைசூழ். பாடியலும் திரைசூழ் புகழே திருஞான சம்பந்தன். பாடியலும் திரைசூழ் புகழே திருஞான சம்பந்தன். சேடியலும் புகழ் ஓங்கு சென்னை திருநாரையூரான் மேல். பாடிய தன் தமிழ் மாலை பத்தும் பரவி திருந்தாய. வாடிய சிந்தை யானுக்கு நீங்கும் அவல கடல் தானே. பாடிய தன் தமிழ் மாலை பத்தும் பரவி திரிந்தாக. வாடிய சிந்தையினார்க்கு நீங்கும் அவல கடல் தானே. சிவாய் நம. அந்த பாட்டுடைய கடைசி அடி வாடிய சிந்தையினார்க்கு நீங்கும். அப்ப வாடிய சிந்தைன்னா சிந்தை தான் வாடி போயுது. அப்படி அந்த தீங்கு அந்த அவலம் நீங்கும்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது வாடிய சிந்தை அல்ல, அது ஆடிய சிந்தை. பெருமானை பாடி பரவி திரிந்த ஆடிய சிந்தை. அப்படி ஆடிய பெருமானை பாடவும் செய்யலாம், ஆடவும் செய்யலாம். அதனாலே பாடிய தன் தமிழ் மாலை பத்தும் பரவி திரிந்து ஆக ஆடிய சிந்தையினார்க்கு பெருமானை பாடவும் ஆடவும் செய்தால் அதன் மூலமாக நம்முடைய அவலக்கடலாகிய துன்பங்கள் தீரும் என்ற வகையில் அமைந்த பாடல். ஒரு எழுத்தினால பாடிய சிந்தைன்னு சொல்லி வருத்தத்தை அடையாமல் ஆடிய சிந்தையா கொண்டு பெருமானை நோக்கி பாடவும் ஆடவும் செய்யலாம். பாடி ஆடக்கடும் வல்வினையே. வாழ்க வாழ்க வாழ்க. இப்ப சொல்றாங்க ஐயா அவலக்கடல்னு ஏன் சொல்றாரு? துன்பக்கடல். அவலம்னா துன்பம். துன்பம் நம்ம கடல் போல இருக்குது. அதுக்குதான் மாறி மாறி வந்துட்டே இருக்குது இல்ல, திரை வர மாதிரி துன்பங்கள் மாறி மாறி வருது இல்ல, அதனால அவலக்கடல்னு சொல்றாரு. கடல்ல எப்படி அலைகள் வருதோ அது மாதிரி துன்பங்கள் அலையா வந்து சேருது. நம்மளால சேருது, அடுத்தவங்களால சேருது,
நாட்டால வீட்டால சேருது, நாட்டால சேருது, எல்லாத்துலயும் கடல் கலலையா வந்து சேருது. அதனால அது அவல கடல்னு சொல்றாரு. வாழ்க வாழ்க. ஆனா இன்பத்தை அந்த மாதிரி சொல்லுது, துன்பத்தை தான் அலைன்னு சொல்றாரு, அவலக்கடல் சொல்ல. சரி, தம்பி ஏதோ சொல்ல வந்தாரு, சொல்லுமா. இருக்காரா? ஒரு நிமிஷம், தம்பி ஏதோ சொல்ல வந்தார் ரொம்ப வேகமா. பரிதிமார் கலைஞர் மறந்துட்டான். ஐயா ஒன்னும் மறக்கலையா. என்னன்னா நான் வந்து அழகு தெய்வம் வந்து காவடி சிந்து வந்து ஃபுல்லா பாடல, அதனால நைட்டு பாடலன்னு சொன்னேன். நேத்து நைட்டு என்னால பாட முடியலையா, அதனாலதான் இன்னைக்கு பாடலாமான்னு கேட்கலான்னு வந்தேன். அப்படியா? நேத்து காலைல பாடினல நீ? நேத்து காலையில சரியா பாடலங்க ஐயா. ஃபுல்லா இப்ப எழுதிட்டு வந்துட்டேன், பாடுறேன். எவ்வளவு நாள் ஆகும் அது? ஏன்னா டைம் ஆயிடுச்சு, ஏற்கனவே 10 நிமிடம் மேல போயிடுச்சு. இப்ப இன்னும் எவ்வளவு நாள் பாட முடியும்? எல்லாரும் உட்காந்து கேட்கணும் இல்லையா? என்ன காலையில சீக்கிரமா முடிஞ்சிருவாங்க ஐயா. எத்தனை நிமிஷம் பாடுவேன்? ஒரு 3 நிமிஷம். சரி, 5 நிமிஷம் வச்சுக்கலாம். நம்ம அது வந்து நம்ம பொறுப்பாளர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பாடணும். சரிங்களா? ஐயா இவர் ஐயா நடராஜையா அவர் 5 நிமிஷம் பாடுறப்பா. இல்ல, உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கின்னு பாடுறோம். வாழ்க வாழ்க. இதுல என்னங்க அனுமதி இருக்கு சிவபெருமானே? இல்லையா, எது கேட்டாலும் நிகழ்ச்சியை ஏற்கனவே பர்மிஷன் இல்லாம நிகழ்ச்சி செய்யக்கூடாது இல்லையா? நான் பாடி நிகழ்ச்சியெல்லாம் செய்யக்கூடாது. அப்ப பொண்ணு வசூல் பாடி முடிச்சுட்டு பாட சொல்லலாமா? இல்ல, இது பாடிட்டு அப்புறம் பொண்ணு வசூல் பாட்டும். ஏன்னா தம்பி ஆர்வம் வந்திருக்காரு, அதனால பாடிட்டு பொண்ணு வசூல் பாட்டும். முடிக்கும் போது பொண்ணு வசூல். அழகு தெய்வமாக வந்து சரிங்க, வாங்க 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 வாங்க. பழனி முருகனை பத்தி தம்பி சொல்ல. ஐயா அதுவும் தமிழ் தாயா, அழகான தமிழா, காவடி சிந்துன்னு சொல்றாரு. தமிழ் மாலை. வாழ்க வாழ்க. பாடுமா. பெரியசாமி தூரன் சுவாமிகள் அருளி செய்த காவடி சிந்து முருகன் பாடல். திருச்சிற்றம்பலம். அழகு நீங்க வந்து போன வாய் பக்கத்துல வச்சுக்கிட்டு தெளிவா வீட்டு வாசல்ல வந்துருங்க. அழகு தெய்வமாக வந்து அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை. சொட்டு தண்ணி குடிச்சு காலையில குழந்தை பாவங்க. ஆமா, மைக்கு தெரியல, தொண்டையும் தெரியல. வந்து பழனி மாலை மீது நிற்போன் ஆதிசக்தி அன்னை தந்த பாலன் அவன் அசுரனை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை மீதில் நிற்போம். அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை மீது நிற்போம். அதி அன்னை தந்த பாலன் அவன் அசுரனை வென்ற வடிவேலன். நல்ல அமுதம் என்னமோ தமிழ் பாடிதும் அன்பர் வாழவே கருணை செய்வன். நல்ல அமுதம் என்னமோ தமிழில் பாடிதும் அன்பர் வாழவே கருணை செய்வன். அருணுகந்த குருவாம் உயர் சீலன் எங்கும் அருள் சுரந்தே காக்கும் அனுகூலன். குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக, குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக கூலம் கொல்லும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு குருமாய் வினைகள் யாவும் வெல்வே.
குழந்தையாக குமரனாக கோவநாடை துறவி குமரனாக கோவடை துறவியாக கோலம் கொல்லும் காட்சி என் கண்டு உருமவினைகள் யாவும் இந்த குவையத்தில் ஓர் கலியுகப்பர் பரதானாய் திகழ்ந்தருளும் சிந்தனை விட்டன் பிணிகள் நீங்க மகிழ்வேன் உள்ள குமுறல் ஓய்ந்து நல்வழி செல்வேன் நீலமயில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும் நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும் நிமல நாம் குழந்தை முருகேசன் உயர் நித்தில புன்முறுவல் வல்லினேசன் நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும் நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும் நிமல நான் குழந்தை முருகேசன் நித்தில புன்னேசன் அவன் நில்லதன்னில் அன்பு செய்திடும் அடியாரையும் காத்திடும் நின்றிடும் நித்திய ஜோடி வடிவம் மாம் பிரகாசன் தூரன் மங்காசன் சரியா வரல ராஜா, நிறைய வாய்ஸ் பிரேக் வருது, கண்டினியூட்டி இல்ல. நீ என்ன பண்றன்னா இந்த திருமுறை இந்த காலையில இந்த நிகழ்ச்சியில பாடுறதை விட நம்ம நடராஜைய வந்து கோடை பயிற்சி வகுப்பு காலைல 10 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமையில அதுல வந்து நல்லா தெளிவா பாடினா அது நல்லா ரெக்கார்ட் ஆகும், அதுல நல்லா கேட்டு மகிழலாம். சரியா? உன்னோட தொண்டையும் பிரேக் இருக்கு, வாய்ஸ்லயும் பிரேக் இதுலயும் இருக்கு. நம்ம அருமை அருமை அழகா பாடுங்க. கபம் நல்லா பாடினாங்க. ஆனா அது வந்து வந்து இந்த இப்ப இந்த நேரத்துல பாடுறத விட நீ வந்து அந்த 10 மணிக்கு நல்லா தெளிவா அந்த கோடை பயிற்சி வகுப்புல பாடினா எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். சரிங்களா? அருமை அருமை அருமை. நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்லா இருந்தது. உங்க ஆர்வத்துக்கு பாராட்டுக்கள். வாழ்க வாழ்க. நன்றி 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 நன்றி. ராஜா பொண்ணு சொல்ல ஐயா. பொன்னூசல் செல்வம் அம்மா வாழ்த்து. சங்கரையா பாடுறாங்க பொன்னூசல். ஒரு சின்ன விண்ணப்பம். நேத்து நான் கூப்பிட்டு ஐயா பாடலன்னு எனக்கு நான் தனியா பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டாங்க சிவபெருமானே. அதனால ஐயா சித்ராமா அப்புறம் பாட வச்சுக்கலாம் ஐயா. சித்ராமா வாழ்த்து படிக்கிட்டோம். இவங்க பொண்ணு சரி. சீரார் பவளங்கால். திருச்சிற்றம்பலம். சீரார் பவளங்கால் முத்தங்கையீராக ஏராடும் பொற்பலகை ஏறி நீரமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு உரக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதில் அருள்தாளினை பாடி உராரோர் கண்டமடரு பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். சொக்கநாதன் அருளால் இன்று பொன்னூசல் பாட வாய்ப்பு கிடைத்தது. நன்றி நன்றி நன்றி. வாழ்க 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 வாழ்க. அடுத்து வாழ்த்து. ஆமா சித்ராமா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினாள்
ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்து அவன்தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா நன்றிம்மா. ஐயா தேனியில இருந்து உமா அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க நேற்று நான் பேசிட்டு இருக்கும் போது 27 குருமார்களுடைய ஆசிரியர்கள் மனப்பாடமா சொன்னாங்க. பாட சொன்னேன் நான் சொன்னேன்ல அது பாட சொல்லிடுங்க. அவங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. திருமுறை ஆசிரியர்களை முதலையும் பாடலாம் கடைசியிலையும் பாடலாம். எப்போனா நினைக்கலாம்ல. திருமுறை ஆசிரியர்களை திருமுறை நிகழ்ச்சியில எப்போனா நினைக்கலாம். முன்னாடியும் பாடலாம் பின்னாடியும் பாடலாம். அம்மா இருக்கீங்களா? உமா அம்மா இருக்கீங்களா? சிவாயனமே இருக்கீங்கய்யா. வாங்க சாமி வாங்க. பாட முடியுமா பாட்டு? எப்ப நீங்க எழுத்து கேட்டாலும் பாடுங்க. திருமுறை ஆசிரியர் பேரை கேட்போம். சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளி அமதனார் மருவு புருடோத்தமர் செய்திராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கவிரர் பரணர் மெய்யுனர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி செக்கிலாரும் சிவனரி திருமுறைகள் அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. கொஞ்சம் நிதானமா பாடலாம். ரொம்ப வேகமா பாடுற மாதிரி இருக்குது. நிதானமா பாடலாம். தானத்தில் சிறந்த தானம் நிதானம். வாழ்க வாழ்க. சரிங்கய்யா. நன்றி நன்றி வணக்கம். ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா சென்னை தாம்பரம் சிவநகம் அருளரசி அவருடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை தொகுத்தளித்த ராஜா ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய நிகழ்ச்சி பெரிய புராண பாடல்களை எடுத்து இயம்பிய பாடிய ஐயா சாம்பசிவ ஐயாருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வாழ்த்துக்கள் பாடிய சித்தராமாவுடைய பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நாம் நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே திருநாவுக்கரசு நாயன்மாருடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அந்த நிகழ்ச்சியில் அன்பர் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க. நமச்சிவாய். நற்றுணையாவது நமச்சிவாய். இந்த மனமொழி மெய்களால திருவடியை வணங்குறத மொத்தமா சொன்ன போதும் தனித்தனியா ஒருத்தர் பேரா சொல்லி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிகழ்ச்சியில் நடத்துற ஒண்ணு ஒருத்தர் ஒரு 5 பேர் சொல்லிட்டு 20 பேர்ல 15 பேர் விட்டுட்டா நியாயம் இல்லை. ஆனா சொன்னா மொத்தமா சொல்லணும். தனித்தனியா பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்னோட எண்ணம். சரிங்க ஐயா சரிங்க. நிச்சயம் தனியா நான் கொம்பா முடிச்சுது ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் நானும் ஒரு எல்லாரும் அடியாரோட நானும் ஒரு அடியார். அதனால எனக்கு தனியா ஒண்ணு சொல்லி அப்புறம் அடியார் ஒண்ணு சொல்லணும் அவசியம் இல்ல. மத்த அடியார் கலந்து கொண்ட அத்தனை அடியாருன்னு சொன்னா அதுல என் பேரு தானா வந்துடும். தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். வாழ்க வாழ்க. ஐயா நான் உங்களை நேர்ல பார்த்தா நீங்க அடிக்க மாட்டீங்கன்றதுனால தான் உங்களுக்கு அடியார்னு பேர் வச்சிருக்கேன் ஐயா. பெருமானுடைய திருவடிகளே ஆறுதல்னு சொன்னா அதை விட்டுட்டு அடிட்டு அடியிலேயே தான் நான் என்ன பண்ண முடியும்? அது வந்து அது அடியார் இல்ல, அது தடியார். நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கங்க. நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தனித்தனியா சொல்லி நேரத்தை இது பண்ணுவேன். நிகழ்ச்சியை வந்து நேரத்துல படிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணா எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அதுக்குள்ள அந்த 1 மணி நேரத்துக்குள்ள சுருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இது இல்லைன்னா கொஞ்சம் அடுத்த நாள் இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் வச்சுக்கலாம். ஒண்ணும் பெரிய நம்ம தொடர்ந்து செய்யறது ஒரு நாள் ஒரே நாள்ல முடிஞ்சு ஒரு கூத்து இல்ல. அதனால நேரத்தை நீட்டாம அந்த 1 மணி நேரத்துல முடிச்சுட்டு யாராவது கேட்டாங்கன்னா இல்லையா நான் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் தள்ளி வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாம். அதனால இன்னைக்கே முடிக்கணும்னு சொல்லி நேரத்தை நீட்டிட்டு வேண்டாம். எல்லாத்தையும் ஒரே நாள்ல சேர்த்து
வாழ்க. சரிங்க. ஆர்வத்தினால யாரையும் நம்ம வேணாம்னு சொல்ல முடியல. ஆனாலும் அது தொடர் நிகழ்ச்சின்னா உரிய நேரத்துல முடிச்சாதான் அது தொடர்ந்து நடக்கும். இல்லைன்னா அது தொய்வுபட்டு போகும். ஐயோ இங்க போன நேரம் ஆயிடுச்சா, இப்ப அடுத்த வேலை பார்க்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா தொய்வு வந்துடும். அந்த தொய்வு இல்லாம பாத்துக்கணும். நன்றிங்க ஐயா. நன்றி சார். நேரத்தையும் முக்கியமா கடைப்பிடிக்கணும். என்ன வேற என்னையா வேலை, பெருமான் நடக்குது வேற என்னையா வேலைன்னு சொல்ற அந்த அருளியல் நிலை வேறு. ஆனா நம்ம உலகிலே இருக்கிறோம், உலகிலையும் பார்க்கணும் இல்லையா? அதனால